நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த காலங்களிலே கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் செபிக்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம். மகிமைக்கு பாத்திரரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. என் ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? இதய கண்மலை நீதானையா, எனது பங்கும் நீதானையா. இதய கண்மலை நீதானையா, எனது பங்கும் நீதானையா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை. உதவி செய்திடும் இயேசுவே. ஆசையெல்லாம் நீதானையா, என் தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. என் தேவையெல்லாம் நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? தகப்பனே, இந்த காலங்களிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மையல்லாமல் எங்களுக்கு வேறொருவரும் இல்லை ஆண்டவரே. உம்மை தவிர இந்த பூமியிலே ஆண்டவரே எங்களுக்கு ஒருவரும் இல்லை தகப்பனே. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த தெய்வமே, இன்னமும் நடத்த நீ வல்லமுள்ளவராயிருக்கிற ஒரு நாளே நாங்கள் உங்களை துதிக்கிறோம். யாக்கோபின் வலது கரத்தை பிடித்த தேவனாகிய கர்த்தர் இந்த காலங்களிலே எங்களை வலது கரத்தை பிடித்து நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நான் இதுவரைக்கும் உங்களை சுமந்து வந்தேன் என்று சொன்னவரே, தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றினேன் என்று சொன்னவரே,
இதுவரைக்கும் எங்களை சுமந்து தேற்றி ஆற்றி வந்த நல்ல தகப்பனே, நல்ல நாடின் காலவழைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலவழையிலே ஆராதிக்கும்படி ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாய் நீ பொறுப்பெடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் சுகிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அந்த விடுதலை உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோமே. இந்த காலவழியில பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரும் வேணும் அசைவாடுபடிக்கு நாங்கள் சுகிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் தடைகள் எல்லாம் நீக்கி போகும். உம்முடைய வல்ல கரத்தில் ஒப்புக்கொள்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் காத்து செபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால் இந்த காலவழியிலே நாம் சமூகத்தில் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். முதலாவதாக நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது என்ற பாடலை நமது அரசியல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை போஷித்து வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை உடுத்திவிட்டு வந்திருக்கிறார். ஒரு குறையில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்தி வந்ததாகவே முதலாவது ஒரு பாடல் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது என்கிற பாடல் நம்ம சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நான் நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நான் நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரமே. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம்.
துதிக்காமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நான் நாள்தோறும் போற்றுவே, நான் நாள்தோறும் போற்றுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நான் நாள்தோறும் போற்றுவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னும் ஒரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விலக்கி காக்கிற தேவன் நல்லவர் என்று சொல்லி இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆமென். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆமென். ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆமென். ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கிய நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட
ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். எல்லார் கண்களை மூடி ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிந்த கிடைக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிந்த கிடைக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆமென். ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கிய நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நன்மை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் நன்மை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் ரத்தத்தினால். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் ரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இருப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இருப்போ தாரும் தேவா. பொழிந்திடு வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடு வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, எப்போ தாரும் தேவா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் ரத்தத்தினால். ஹல்லேலூயா. ரபலப. தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. எங்கள் மேல் இறங்கி வருவதாக. இந்த காலவழியில் தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் மேல் இறங்கி வருவதாக. இயேசுவே, உடைய ரத்தத்தினாலே உடைய வல்லமையினாலே எங்களை நிரப்பும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஓரி பாலா ஷாக்க நாமா. தேவனுடைய மகிமை எங்களை நிரப்புவதாக. தேவனுடைய பிரசனம் எங்களை நிரப்புவதாக. அவருடைய பிரசனத்திற்கு முன்பதாக மலைகளும் மெழுகை போல உருகி போகும்
பிரசனம் எங்கள் மேல் இறங்கி வரட்டும் ஐயா. தேவ பிரசனம் இறங்கி வரட்டும். தேவனுடைய ஆலயத்தை கர்த்தர் தம்முடைய மகிமையினால் நிறைத்திருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோமே. சாலமோன் மண்டபத்தில் இறங்கினதான செக்கனா மகிமை இந்த காலவழியில் எங்கள் மேல் இறங்கி வரும்படியா, எங்களிடம் இறங்கி வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, அசைவாடுகிற ஆவியானவரே, எங்களை நிரப்புவீராக, உடைய வல்லமையினால் நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னேன். விடுதலை தருகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த கால்களில் எங்கள் மேல் பலமாய் அசைவாடுவீராக, அசைவாடுவீராக. ஹல்லேலூயா. ரமண சக்கரவா. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நாங்கள் ஆராதிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் தொழுது சேவிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆட்கொண்ட பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உங்களை துதிக்கிறோம் ஐயா. இந்த காலவெளியில் எங்களை நிரப்புவீராக, எங்களை விடுதலை ஆக்குவீராக. கட்டப்பட்ட மக்களை கர்த்தர் கட்டவிழ்ப்பீராக, காயப்பட்ட ஆத்துமாக்களை கர்த்தர் காயங்களை ஆற்றுவீராக. ஹல்லேலூயா. அபிஷேகத்தினாலே அந்நிய நுகங்கள் முறிக்கப்படும் என்று சொன்னீரேன். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே எல்லா அந்நிய நுகங்கள் முறிக்கப்பட்டு போவதாக, அந்நிய வல்லமைகள் அகன்று போவதாக. உடைய பிள்ளைகளுடைய இல்லங்களை, உடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களை ஆட்கொண்டிருக்கிற ஆண்டவரை ஆளுகை செய்ய நினைக்கிற எல்லா அந்நிய வல்லமைகள் விலகி போவதாக. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. எங்கெல்லாம் தேவ ஜனங்கள் உம்மை கூடி ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் உடைய வல்லமை இறங்குவதாக, உடைய மகிமை இறங்குவதாக, உடைய கரம் இறங்குவதாக. ஹல்லேலூயா. ரபா ரபா ரஷகா. கர்த்தர் தொடுவீராக, கர்த்தர் தொடுவீராக, கர்த்தர் தொடுவீராக. என் தொட்ட யாவரும் சுகமானார்களே, என் தொட்ட யாவரும் விடுதலையாக்கப்பட்டார்களே. ஹல்லேலூயா. அவன் மேல் மனதுருகி அவரை தொட்ட போது அவன் சுகமானார் என்று சொல்லி வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே எங்களையும் தொடுவீராக, எங்களையும் தொடுவீராக. மரித்து போன வாலினுடைய ஆண்டவரே பாடியை தொட்ட போது அவன் ஆண்டவர் உயிர் பெற்று எழுந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோமே. இந்த காலவெளியிலே நீரும் ஜனங்களை தொடுவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்து போய் கிடக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அவர்கள் உயிர் பெற்று எல்லோரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தொடுவீராக. குந்தி குந்தி நடக்கிறதான உடைய ஜனங்களை கர்த்தர் தொடுவீராக. ரெண்டு நினைவுகளோடு வாழ்கிற பிள்ளைகளை தொடுவீராக, கர்த்தர் தொடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையை. வந்தருளும் தூய தந்தருளும் தேவ மகிமையை. ஆவியே, 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 தூய ஆவியே, அசைவாடும் தூய குளிர்ந்து பிறந்தால் வாழ்ந்து பண்ணி போடுவேன் என்று சொன்னவரே. இந்த கால வேளையிலே எங்களை அனலாக்கும் ஐயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எங்களை அனலாக்கும். எங்கள் ஆவியே எங்கள் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். உபாகமம் 7:21.
எரியும் அக்கினி ஜுவாலைகளாய் எங்களை மாற்றிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைத்தவர் நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க மொழியா நான் கலங்கணும். அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. எஜமானே என்றார் அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. எளியாவை காலம் கொண்டு போஷித்தீரே, சூறை செடி சோர்வை எளியாவை காலம் கொண்டு போஷித்தீரே, சூறை செடி சோர்வை நீங்க. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தடைகள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே, தடைகள் எல்லாம் விலகட்டும் ஐயா. எங்களை அழைத்தவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் கடைசி வரைக்கும் எங்களை கைவிடாது நடத்துவீர், கரம் பிடித்து நடத்துவீர், உடைய கரங்களிலே எங்களை தாங்கி நடத்துவீர் ஆண்டவரே. சுமந்து நடத்துவீர், தூக்கி நடத்துவீர், தப்புவித்து நடத்துவீர், பாதுகாத்து நடத்துவீர், எங்களை ஆற்றி தேற்றி நடத்துவீர், அரவணைத்து நடத்துவீர் ஆண்டவரே. எங்களை ஆறுதல் படுத்தி நடத்துவீர் ஐயா. அந்த நல்ல தயவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே முன்னும் பின்னுமாய் இருப்பதாக, கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை தாங்குவதாக, கர்த்தருடைய மகிமை எங்களை மூடுவதாக. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே இந்த காலங்களிலே உடைய முகத்தின் பிரகாசத்தை எங்கள் மேல் வீச பண்ணுவீராக, எங்கள் மேல் வீச பண்ணுவீராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாக்குவீராக, கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல ஆறுதலின் தேவன் ஆண்டவரே, நீர் எங்களை ஆறுதப்படுத்த வல்லவராயிருக்கிறேன், எங்களை ஆற்றி தேற்ற வல்லவராயிருக்கிறேன், எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறவரே. நாங்கள் உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. கர்த்தரை தன் துணையாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே நான் நம்பி இருக்கிற என் துருகம், நீரே என் பலன், நீரே என் ஜீவன், நீரே என் சுகம், நீரே என் ஆசீர்வாதம், நீரே என் பாத்திரத்தின் பங்குமாயிருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். எங்களை அழைத்தவர், கடைசி வரைக்கும் நடத்துவதற்கு நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர். எங்களை முன்குறைத்தவர் ஆண்டவரே, எங்களை அழைத்தவர், எங்களை தெரிந்து கொண்டவர், கடைசி வரைக்கும் எங்கள் மரண வரைந்த நடத்துவதற்கு நீர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நீர் எங்களுடைய தேவனாயிருக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி நடத்தும், கனப்படுத்துவீராக. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலங்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே இந்த நேர கர்த்தரை நாம் ஆராதிக்க துதிக்க தேவன் நமக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காய் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்ததாமே நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலேயும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதுமாய் நம் வேதத்தின் ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானித்து நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து செபித்து முடிக்க போகிறோம். நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அத்தியாயத்தை நாம் திருப்பும் போது வேதம் இப்படியாய் சொல்லும். 1ஆம் அத்தியாயத்துல 5வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்கும் போது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அத்தியாயம் 5வது வசனமும் 9வது வசனமும் 5வது வசனமும் இப்படியாய் சொல்லுகிறது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 9வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி இந்த 2 வேத வசனமும் சொல்லுகிறார். இதிலிருந்து தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இருந்தால் என்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த சத்தியம்தான். ஆனால் மறுபடியும் ஒரு விஷயம் நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரார். மோசேயுடைய நாட்களில் மோசே முடிந்த பின்பு யோசுவாவுடைய காலம் துவங்குகிறது. யோசுவாவுடைய காலம் துவங்குகிறது. உபாகம புஸ்தகம் கடைசி அத்தியாயத்திலே நாம் வாசிக்கும் போது மோசே மரிக்கும் தருவாயில் நூனின் குமாரன் ஆகிய யோசுவாவை அவனுடைய ஸ்தானத்தில் மோசேயுடைய ஸ்தானத்திலே அவன் அபிஷேகம் பண்ணி அவனுடைய ஸ்தானத்திலே நிலைநிறுத்தும்படிக்கு கர்த்தர் சொன்னார். அதன்படியே அவன் செய்தான் என்று சொல்லி உபாகமம் கடைசி அத்தியாயத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுது மோசே யோசுவாவை அபிஷேகம் பண்ணி தன்னுடைய ஸ்தானத்திலே தன்னுடைய ஜனங்களை வழிநடத்தும்படிக்கு அவரை நியமித்து விட்டு அவரை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அவன் மரித்து போன உடனே இப்ப இந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாய் அவன் முன்னணியிலே நிற்கிறான். அவன் தலைவனாக ஏற்படுத்தப்பட்டான். ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்தபோது அவன் மிகவும் கலங்கி பயந்து கொண்டிருந்ததான ஒரு நேரம். ஏன்னா மோசே ஒரு மிகப்பெரிய தேவ மனுஷன். மோசே கர்த்தரோடு முகமுகமாய் பேசினவன். கர்த்தரிடத்திலிருந்து கற்பனைகளையும் கட்டளைகளையும் பெற்றுக் கொண்டவன். மோசே கர்த்தரோடு கூட தனித்திருந்தவன். 40 நாட்கள் சீனாய் மலையிலே கர்த்தரோடு கூட தனித்திருந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை மகிமையை பார்த்தவன் என்று சொல்லி எல்லாம் மோசையை குறித்து யோசுவா நன்றாய் அறிந்திருந்தான். ஆனால் தன்னிடத்துல ஒன்றுமில்லையே. இப்படி இருந்த மோசே இந்த ஜனங்களை நடத்தி வந்த போது கூட இந்த ஜனங்கள் அவ்வப்போது அற்புதத்தை கண்டார்கள், அதிசயத்தை கண்டார்கள், கர்த்தர் நல்லவர் என்று சொன்னார்கள். அதற்கு மோசேக்கு விரோதமாய் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்களே, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆயிற்றே, இவர்கள் எரிச்சலுள்ளவர்கள் ஆயிற்றே, இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் ஆயிற்றே, இவர்களை எப்படி வழிநடத்த போகிறோம் என்று சொல்லி ஒரு கலைஞர் என்ற ஒரு சூழ்நிலையில தான் கர்த்தர் இந்த 1ஆம் யோசுவா 1ஆம் அத்தியாயத்தில் கர்த்தர் அவனுக்கு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்துவம்? அந்த 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு என்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு கூட இருந்தது போல நான் உங்களுடைய
கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். 9வது வசனத்திலும் ஆண்டவர் மறுபடியும் ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போ யோசுவாவின் இடத்துல மோசே மரித்த பின்பு யோசுவாவின் இடத்துல கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்துவத்தை கொடுத்துதான் யோசுவாவை அவர் மோசே இருந்த ஸ்தானத்திலே நிலைநிற்க பண்ணினார். வாக்கு தத்துவத்தை கொடுத்துதான் யோசுவாவை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாய் அவனை வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காலங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் வாசிக்கும் போது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி மத்திய கடைசி அத்தியாயத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை வெறுமையாய் விட்டு போய்விடவில்லை, அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு தந்திருக்கிறார். இந்த தேவன் எந்தெந்தைக்குள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருக்கிறேன். நம்ம நினைக்கிறோம் கஷ்டம் வந்த போது கர்த்தர் என் கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். சந்தோஷம் வந்துருச்சு, ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படிலாம் சாட்சி சொல்றோம், சந்தோஷப்படுறோம், மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம். ஆனால் சோர்வுகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், கவலைகள் வந்துருச்சுன்னா கர்த்தர் என்னை விட்டுட்டாரு, கர்த்தர் என் கூட இல்லை அப்படிலாம் சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி தான் வாக்கு பண்ணி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாய் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எப்ப இருக்கணும், ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தார் அப்படின்னு சொல்றார். ஆண்டோருக்குள்ள நாம நிலைச்சிருந்தா, ஆண்டோருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தா ஒரு நாள் அவர் நம்மை விட்டு விலகி போவதில்லை என்பதை நம்ம மனதிலே கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தர் அந்த காலவழியே நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஒரு மனிதனோடு கூட இருந்தால் என்னெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லி வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் ஏராளமான பரிசுத்தவான்கள் இருந்தார்கள், பக்தர்கள் இருந்தார்கள். அவர்கள் கூடலாம் கர்த்தர் இருந்தார். கர்த்தர் அவர்களோடு கூட பெரிய காரியங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை, ஆச்சரியமான காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்தார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் அதை மறந்துடும். அதனாலதான் நம்மை கொண்டு கர்த்தர் ஒன்று செய்ய முடியல. சரி, வேதத்துல ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து வேகமாய் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அத்தியாயம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது, 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அத்தியாயம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அத்தியாயம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சவுலின் குமாரத்தியாகிய மீகாலும் அவரை நேசித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது ஒரு தேவ மனுஷனை பார்க்கிறோம், அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அத்தியாயம் 1 வசனத்தை வாசிக்கும் போது வேதம் இப்படியாய் சொல்கிறது, சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். முதல்ல வாசித்த வேத வசனத்தில் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருப்பாரானால், தேவன் இருப்பாரானால் முதல் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில வர 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 வளர்க்க வேண்டும். அதான் சொல்லி வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 3:1 வாசிக்கும் போது, தாவீது வர வர பலத்தான், சவுல் வர வர பலவீனப்பட்டு போனான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ தேவன் முதலாவது நமக்கு தருகிற ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், வர வர நாம் வளர்த்து கொண்டே வர வேண்டும். நம்முடைய பலவீனங்கள் மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, தேசாதிபதி புஸ்தகத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல உயரே எழுப்பி, சட்டைகளை விரித்து உயரே எழுப்பி பறப்பார்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப ஒரு புது பலன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில விருத்தி ஆகிட்டே வரணும். தேவ பலன், உன்னத பலன், கிறிஸ்துவனுடைய பலன், பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்குள் பெருகிக் கொண்டே வர வேண்டும். அப்பதான் நாம் இந்த பூமியிலே
சத்துரை எதிர்த்து பலத்து நிற்க முடியும் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப முதலாவது இங்க பார்க்கிறோம், ஒரு ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருந்தால் அவன் வர வர பலத்து கொண்டே போவான், அவனுடைய எதிரி வர வர பலவீனப்பட்டு கொண்டே போவான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் பலத்திருக்கிறோமா அல்லது நம்முடைய சத்துரு பலத்திருக்கிறானா என்று சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். அநேக நேரத்தில் சொல்லுவான், ஐயா அவன் பெருகிட்டே போறான், அவன் பலத்துக்கிட்டே போறான், அவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். வேதம் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாம்பை கண்டாலும் பயம், பள்ளியை கண்டாலும் பயம், கரப்பான கண்டாலும் பயம். முதல்ல அந்த பயத்தை புறமே தள்ளி போட வேண்டும். பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில பலவீனப்படுத்தி விடும். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் கூட இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்மள ஒன்னும் பயமுறுத்தார். வேதம் சொல்லுகிறது 360 முறைக்கு மேல பயப்படாதே 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 என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இத்தனையும் வாசிக்கிறோம், கேட்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில யாரை பார்த்தாலும் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய சத்துரு பலவீனப்பட்டு போவான், நம்ம பலத்து கொண்டே வருவோம். தாவீதுக்கு சத்துரு யார் அப்படின்னா சவுல் தான். சொந்த மாமனார் தான் எதிரியாய் தாவீதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து அவன் தாவீதை கொலை செய்யும்படி தீவிரித்து அலைந்து திரிந்தான். ஆனால் வேதம் சொல்லுது, நேர் மாறா சொல்லுது, தாவீது பலத்தான் சவுல் பலவீனப்பட்டு போனான் என்று சொல்லி. அப்ப முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இருந்தால் நாம் பலத்து கொண்டே வர வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது தாவீதை குறித்து 2வது ஒரு காரியம் சொல்லுகிறது. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பதற்கு தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இழந்து போன எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் இழந்து போன ஆசீர்வாதங்களை நாம் திருப்பிக் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு மனிதனோடு கர்த்தர் இருந்தால், ஒரு விசுவாசியோடு கர்த்தர் இருந்தால் இழந்து போன ஆசீர்வாதங்களை நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் தேவ கிருபை இழந்து போயிருக்கலாம், தேவ வரங்களை இழந்து போயிருக்கலாம், பெற்ற அபிஷேகத்தை இழந்து போயிருக்கலாம், பெற்ற நன்மைகளை இழந்து போயிருக்கலாம். அன்றைக்கு கர்த்தர் என் கூட இருந்தால் இன்றைக்கு இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை நீங்கள் நானும் சொல்லலாம். இந்த காலங்களில் நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே, ஒரு காலத்திலே, ஒரு கட்டத்திலே வந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. கடந்த காலங்களை திரும்பி பார்ப்போம், நம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போம். எதையெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இழந்திருக்கிறோம். ஒருவேளை பரிசுத்தத்தை இழந்திருப்போம், ஒருவேளை தேவனுடைய கிருபையை இழந்திருப்போம், ஒருவேளை தேவனுடைய வல்லமை இழந்திருப்போம், தேவனுடைய பலனை இழந்திருப்போம், தேவனுடைய வரங்களை இழந்திருப்போம், ஆவிக்குரிய கிருபைகளை நாம் இழந்திருப்போம், நன்மைகளை இழந்திருப்போம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை விட்டு தூரமாக இருக்கிறதை போல தோன்றும். இன்றைக்கு இந்த காலங்களில் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தாவே நீர் என் கூட இருக்கிறேன் என்பதனாலே எனக்கு எல்லாம் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் நானும் கர்த்தரிடத்திலே கேட்போமானால் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் திரும்ப தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த வார்த்தை எந்த நேரத்தில் சொல்லப்பட்டது என்று சொன்னால், தாவீதும் அவனோடு கூட இருந்த மனுஷர்களும் யுத்தம் செய்யும்படி இன்னொரு இடத்திற்கு போய்விட்டார்கள். இன்னொரு எதிரிகள் வந்து, மற்றொரு எதிரிகள் வந்து தாவீதுடைய மனைவி, அவனுடைய கூட இருந்த மனிதனுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாம், அவனுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். தாவீது திருப்பி வருகிறான். வரும்போது அங்கே அவனுடைய மனைவி இல்லை, அவனுடைய பிள்ளைகள் இல்லை, அவனுடைய ஆஸ்தி இல்லை, அவனோடு கூட இருக்கிற மனிதனுடைய எந்த ஒரு காரியம் அங்கே இல்லை, எல்லாவற்றும் இழந்து போனார்கள். அந்த சூழ்நிலையிலே இவனோடு கூட இருந்த மனிதர்களும் தாவீதை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்தார்கள். வேதம் சொல்லுகிறது. அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரனும் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசம் ஆனதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீதோ தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். எல்லாம் இழந்தாச்சு. மனைவி, பிள்ளைகள், சொத்து, சுகம்
அவனுடைய ஆடு மாடு மிருக ஜீவன்கள் சவதரித்த பொருட்கள் எல்லாத்தையும் அந்நியர்கள் வந்து கொள்ளை கொண்டு போய்விட்டார். அதோடு நிற்கவில்லை, தாவீது தனித்து விடப்பட்டிருக்கிறான். தாவீதோடு கூட யுத்தத்துக்கு வந்த மனுஷர்களும் அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் கொலை கொண்டு போனதை பார்த்த போது அவங்க நினைச்சிருப்பாங்க, இவனோட போனதுனாலதான் நமக்கு இத்தனை பிரச்சனை, இவனை காலிகள் சொல்லி எல்லாரும் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்த அந்த சூழ்நிலையில வேதம் அந்த நெருக்கடியான நேரத்துல அவன் தன் தேவனை சார்ந்து கொண்டான். அதற்கு அப்புறம் தான் அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான், தேவரே நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமா, அதை எனக்கு திரும்ப தருகிறாய் என்று கேட்ட போது கர்த்தர் சொன்னார், நீ போ, நான் அதை திரும்ப தருவேன்னு சொன்னார். அந்த வார்த்தைப்படியே போய் அவர்கள் மறுபடியும் யுத்தம் செய்து தன் மனைவி பிள்ளைகள் தங்களுடைய சவதரித்த பொருட்களை எல்லாம் மீட்டுக் கொண்டார்கள். அதுதான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது. தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று சொல்லி 30ஆம் அத்தியாயத்தில் வாசிப்போம். இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் 19ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை சத்துரு நம்முடைய சுகத்தை திருடிட்டு போயிருப்பான், கொள்ளை கொண்டு போயிருப்பான், நம்முடைய சமாதானத்தை கொள்ளை கொண்டு போயிருப்பான், நம்முடைய ஆசீர்வாதத்தை கொள்ளை கொண்டு போயிருப்பான். நாம் எதிர்பார்க்காத சூழ்நிலை எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கக்கூடிய ஒரு தருணத்தை சத்துரு கொண்டு வந்திருப்பான். நமக்கே தெரியாது ஏன் நடந்துச்சு, கர்த்தரோடு கூட தானே நான் இருக்கிறேன், கர்த்தரை நம்பித்தானே இருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை நினைக்கலாம். எல்லாவற்றையும் சத்துரு திருட்டளவாய் களவாய் கொண்டு போயிருப்பான். ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நாம் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எதையெல்லாம் இழந்தோமோ, 2019ஆம் வருஷத்துல எதையெல்லாம் இழந்தோமோ, இந்த 2020ஆம் வருஷத்துல இந்த 5வது மாதத்துல கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற நீங்களும் நானும் இழந்து போன சகல ஆசீர்வாதங்களையும், இழந்து போன சகல நன்மைகளையும், இழந்து போன சகல கிருபைகளையும், இழந்து போன சகல வரங்களையும், இழந்து போன சகல வல்லமைகளையும் நாம் திரும்ப பெற்றுக் கொள்ள போகிறோம். ஏனெனில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் கர்த்தரோடு கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி தகப்பனே. அப்போஸ்தலர் 10ஆம் அத்தியாயம் 38ஆவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் நன்மையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசுவோடு கூட அந்த பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அனுப்பி தந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். அவர் இழந்து போன எல்லாவற்றையும் அந்த வருஷத்துல இந்த மாதத்துல அவர் நமக்கு இரட்டத்தனையாய் திருப்பி தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய அற்புதத்தை காண்பாய், நீ விசுவாசித்தால் உனக்கு எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி தர ஒரு உண்மையுள்ளவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு சொல்றார், இழந்து போன எல்லாவற்றையும், இழந்து போன பரிசுத்தம், இழந்து போன நன்மை, இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன அப்பத்தாட்சி, இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே ஒரு மனிதனோடு கர்த்தர் இருந்தார், இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப தருவார். உதாரணமாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நியாயாதிபதியின் புஸ்தகத்துல சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். சிம்சோன் தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுக்கென்று அவன் வேறு பிரிக்கப்பட்டவன். தேவனுடைய வல்லமை அவன் மேல் இருந்தது, தேவனுடைய கிருபை இருந்தது, தேவனுடைய மகிமை அவன் மேல் இருந்தது. ஆனால் எல்லாவற்றும் ஒரு நாள் இழந்து போனான். இழந்து போன சிம்சோன் தன் கண்கள் இரண்டும் பிடுங்கப்பட்டவனாய், தூணிலே கட்டப்பட்டவனாய் அவன் சொல்றான், கர்த்தாவே இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என இணைத்தரும் என்று சொல்லி அவன் கேட்டுக்கொண்ட போது கர்த்தர் அவனுக்கு இறங்கி அவன் இழந்து போன சகல வல்லமையையும் திரும்ப தந்து, வேதம் சொல்லுகிறது, சிம்சோன் உயிரோடு இருந்த நாட்களை பார்க்கணும், அவன் மரணித்த அந்த நாளிலே அவன் கொண்டது ஏராளமான மக்களை, பலிஸ்தீனரை கொண்டு போட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த தேவன் இன்றைக்கும் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தந்து, நமக்கு திரும்ப தந்து, எந்த ஸ்தானத்திலே நீங்கள் இழந்து போனீர்களோ, எந்த ஸ்தானத்திலே நீங்கள் விழுந்து போனீர்களோ, அதே இடத்துல உங்களை மறுபடியும் எடுத்து நிலைநிறுத்தி கர்த்தர் உங்களிலே மகிமைப்படுகிற ஒரு நாட்களிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. இன்னொரு வார்த்தையை கூட வாசிக்கலாம்.
வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே சாமுவேல் புத்தகம் 30ஆம் அத்தியாயத்திலே அதே 6வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அவனோடு இருந்த சகல மனுஷரும் அவரை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்த போது தாவீதோ கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கலங்கி நிற்கலாம். என்ன செய்ய போறோம், ஏன் செய்ய போறோம், ஒண்ணு வழி தெரியலேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். வேதம் சொல்லுகிறது, வனாந்திரத்திலே அவர் வழிகளை உண்டாக்குகிற தேவன், அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். எல்லாம் ஒருவேளை வறண்ட சூழ்நிலையா இருக்கலாம், எல்லாம் இழந்த சூழ்நிலையா இருக்கலாம், எல்லாம் நமக்கு எதிராய் இருக்கிற சூழ்நிலையா இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதுக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்வோம், நம்முடைய இருதயத்தை திடப்படுத்திக் கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, அன்றியும் தமக்கு பயந்தவர்களுக்கு சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிற தேவன், சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிற தேவன். அந்த தேவன் சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லும் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த காலவெளியிலே கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். மனிதனை பார்த்தல்ல, தேவனை பார்த்து, தேவரே நீர் என்னோடு கூட இருக்கிறேன், நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. தேவனை பார்த்து, கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கிறேன், புயல் அடித்தாலும் காற்றடித்தாலும் அலைகள் கொந்தளித்து எழுப்பி வந்தாலும் அவைகள் ஒன்றும் என்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லி பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு திட மனதை தருவாராக. கர்த்தர் மேல் திட நம்பிக்கையாயிருங்கள், கர்த்தர் மேல் திட நம்பிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. கர்த்தர் உங்கள் மனதை திடப்படுத்துவாராக. சஞ்சலத்தோடு இருக்கிற உங்கள் மனதை, பேதலிக்கிற உங்கள் மனதை, கவலையோடு இருக்கிற உங்கள் மனதை, வழி தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற உங்கள் மனதை ஆண்டவர் திடப்படுத்தி தைரியப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்முடைய மனதை திடப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அத்தியாயத்திலே 10வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படியாய் சொல்லுகிறது தாவீதை குறித்து. தாவீது நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருந்தால் இரண்டாவது நடக்கிற ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். உலகத்தில் இப்படியாய் ஒரு பழமொழி சொல்வார், அவர் தொட்டதெல்லாம் துலங்குதையாங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே நாம் தொட்டதெல்லாம் துலங்குதா அப்படின்னு பார்த்துக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உபாகம் 28ஆம் அத்தியாயத்திலே, நீ கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு நம்முடைய வேலை, நம்முடைய தொழில்கள், நம்முடைய வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். வேதம் சொல்லுகிறது, இங்கே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். விருத்தி, அபிவிருத்தி, பெருக்கம் அவனுடைய வாழ்க்கையில உண்டாயிற்று என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கும். ஒரு மனுஷனோடு, ஒரு விசுவாசியோடு, ஒரு ஊழியக்காரனோடு கர்த்தர் இருந்தால் அவன் நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைய வேண்டும். நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். குறுகிட்டு போறதில்லை. அதற்காக நம்மை ஆண்டவர் அழைக்கவில்லை. நம்மை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். பெருக்கத்திற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்தார். பெருக்கத்தை உண்டு பண்ணுவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில பெருகும்படியாகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை அபிஷேகித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவராலே நம்மை அபிஷேகித்திருக்கிறார். எதற்கையா? நம்ம ஆவியில நிறைந்து அந்நிய பாஷை பேசி ஏதோ விழுந்து உருண்டு பெரண்டு போவதற்கா இல்ல. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து, வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து பலத்திற்கு மேல பலனடைந்து யூதேயா, சமாரியா, எருசலேம், பூமியின் சகல இடங்களிலேயும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு விருத்தி உண்டாகும்படியாய், சுவிசேஷ விருத்தி, ஆத்துமா ரட்சிப்பு என்கிற விருத்தி, ஆத்துமாக்களை ரட்சிக்கிற ஒரு விருத்தி உண்டாகும்படியாகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். நம்ம ஆலயத்தில் வருகிறோம், வீடுகளை கூடுகிறோம்,
ஒருவன், ஆவியினாலே அந்நிய பாஷை பேசுகிற ஒருவன் கர்த்தரோடு ரகசியங்களை பேசுகிறான். கர்த்தரோடு ரகசியங்களை பேசுகிறான். பரிசுத்த ஆவியிலே நிறைந்த அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் தான் வேதம் சொல்லுகிறது. படுத்து உருண்டு புரளுவான் என்று வேதம் சொல்லவில்லை. நான் குறையா சொல்ல நீங்க நினைக்க வேண்டாம். நமக்கு இன்னும் அது தெரியல. ஏதோ உருண்டாதான் பரண்டாதான் குதிச்சாதான் ஆவியானவர் நிறைந்திருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் இல்ல. உள்ள இருக்கிற பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். நம்முடைய சுவிசேஷ வேலை விருத்தி அடைய வேண்டும். ஆத்துமாக்களை ரட்சிப்பது விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். பக்தி நாளுக்கு நாள் விருத்தி அடையும். இதை தெரிஞ்சு எதுவோ போன கதையில போகிறார். விருத்தி அடைய வேண்டும். போன வருஷம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியா, இந்த வருஷம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணு. அது ஒரு விருத்தி. போன வருஷம் வேதத்தை 1 அதிகாரம் தான் படிச்சேன், இன்னைக்கு 5 அதிகாரம் படிக்கிறேன். அது ஒரு விருத்தி. போன வருஷம் உபவாசமே பண்ணல, இந்த வருஷத்துல மாதம் 1 நாள் உபவாசிக்கிறேன். அது ஒரு விருத்தி. போன வருஷம் மாசத்துல 1 நாள் உபவாசம் இல்லையா, இந்த வருஷம் வாரத்துல 1 நாள் உபவாசிக்கிறேன் என்பது விருத்தி. போன வருஷம் கர்த்தரோட ஆராதனைக்கு 52 வாரத்துல எண்ணி பார்த்தா நான் கொஞ்ச நாள் தாயா வந்திருப்பேன், இந்த வருஷத்துல எல்லா வாரம் வந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால் அது ஒரு விருத்தி. போன வருஷம் என்னோட பரிசுத்த வாழ்க்கையில நிறைய குறைவு இருந்துச்சியா, இந்த வருஷத்துல பரிசுத்த வாழ்க்கையில நான் உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது ஒரு விருத்தி. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் விருத்தி அடைய வேண்டும். வரங்களும் கிருபைகளும் எதற்காய் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் கர்த்தருக்காய் நாம் எதையாயிலும் செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்காய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே வரங்களும் கிருபைகளும் வல்லமைகளும் கொடுக்கப்பட்டது. நம்ம நிறைய நேரத்தில் எல்லாத்தையும் புதைச்சு வச்சுட்டு இருக்கிறோம். அவங்க சொல்லல, இவங்க சொல்லல, அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல. வேதம் சொல்லுகிறது, சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து, எங்கும் சிதறடிக்கப்பட்டு, எங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டு ஜனங்கள் போனாங்களோ அங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிச்சாங்கன்னு தான் இருக்கு வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு விருத்தி உண்டாக வேண்டும். வர வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லி தாவீதை குறித்து இந்த 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அத்தியாயம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் உதாரணத்துக்காக ஈசாக்கை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அத்தியாயம் 12வது வசனம், 13வது வசனம், 14வது வசனத்தை வாசிக்கும் போது 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான், அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனை அளித்தான். அவன் வர வர விருத்தி அடைந்து கணம் பெற்றான் என்று சொல்லிதான் அடுத்த 2 வசனங்களில வாசிக்கிறோம். ஆனால் இந்த 12வது வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே அந்த வருஷத்துல அவன் விதை விதைத்தான், அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனை அளித்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. நம்முடைய வாழ்க்கையில் அதாங்க விருத்தி. அதான் விருத்தி. அதான் சொல்ற, நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்பமும் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படும். உன் மா பிசுகிற தொட்டி எண்ணெய் களையும் ஆசீர்வதிக்கப்படும். நீ வற்றாத நீரூற்றை போலும் வளமான தோட்டத்தை போலும் இருப்பாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். யாரோ ஒருத்தரை கொண்டு கத்துறோம்னா ஆன்னு பார்க்கணும், ஓன்னு பார்க்கணும். அதே ஆண்டவர் தான் உங்களுக்கு எனக்கு இருக்கிறார். ஆண்டவர் சொல்லி செபிக்கணும், ஆண்டவரே போன வருஷம்லாம் நான் இப்படி இருந்தேன், இந்த வருஷம் நான் உமக்கா எதையாவது செய்யணும், நீ என்னை ஆசீர்வதிக்கணும், அந்த ஆசீர்வாதம் விருத்தி அடையணும்னு சொல்லி செபிக்கணும். அப்படி நீங்க செபிப்பீர்களானால் கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை விருத்தி அடைய போவார். விருத்தி அடைய போவார். நம்முடைய ஆண்டவர் பெருக பண்ணுகிறதை ஆபிரகாமை அழைத்து அவரை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி பெருகவே பெருகுவாய்னு சொன்னார். பெருகவே பெருக பண்ணுவார். அடுத்த 2-3 இதுல தாண்டி பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணுடைய சீமானா இருந்தான், பூமி அவனை தாங்கக்கூடாத பாரமா இருந்தது வேதம் சொல்லி. பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலும் நமக்கு விருத்தி உண்டாகணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் விருத்தி உண்டாகும்.
ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பல வருஷங்களாயும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் விருத்தி இல்லை, பூமிக்குரிய வாழ்க்கையிலும் விருத்தி இல்லை. அப்படின்னா கர்த்தர் மேல குறை இல்லை, நமக்குள்ளதான் குறை. நமக்குள்ளதான் எங்கேயோ குறை இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியும். நம்ம ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சார், இவங்களை ஆசீர்வதிச்சார், என்ன ஆசீர்வதிக்கல அப்படின்னு சொல்ல, எல்லாரையும் ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். வேதம் சொல்லுது, இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல் யாரியா? ஆவிக்குரிய இஸ்ரவேல் நீங்களும் நானும் தான். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீங்களும் நானும் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம்ம பார்த்துதான் ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்னு சொன்னார். அவருக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறது பிரியம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அல்லது பெற முடியாம அல்லது பெற்றதை விருத்தி அடைய விடாம தடுத்து வைத்திருப்பது நம்ம தான். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அதுல மாற்றம் இல்லை, சந்தேகம் இல்லை. நாம இன்னைக்கு விருத்தி அடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில விருத்தி அடையும் நிறைய காரியங்கள் இருக்கு, சொல்லுவதற்கு நேரம் இல்லை. 2 நாளாம் 18:31 வாசித்தீங்கன்னா, கர்த்தர் யோசபாத்துக்கு அனுசாரியா இல்லை. அனுசாரின என்ன? உதவி செய்கிறவரா, ஆபத்துல உதவி செய்கிறவரா, ஆபத்துல உதவி செய்கிறவரா இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 39 2வது வசனம் 21வது வசனத்தையும் வாசித்தீங்கன்னா, யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் காரிய சித்தியுள்ளவனானான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறார். 2 சாமுவேல் 8ஆம் அத்தியாயம் 6வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை தருகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும். கடைசியாக நான் உன்னை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அத்தியாயம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருந்தா அவனுக்காய் அவர் யுத்தம் பண்ணுகிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வாசிக்கும் போது வெள்ளம் போல சத்துரு வருவான், கர்த்தருடைய ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தருடையது. வேதம் சொல்லுகிறது, பல முறை இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன், இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர். அவருக்குன்னு ஒரு சேனை இருக்கு, அவருக்குன்னு ஒரு சேனை இருக்கு. அந்த சேனை எதற்காக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், உங்களுக்காக எதற்காக யுத்தம் பண்ணும்படி, நாம ஜெயிக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய சேனையை வைத்திருக்கிறார். யோசபாத்தின் நாட்களில வாசிக்கிறோம், எதிரிகள் சூழ்ந்து கொண்டு வந்த போது யோசபாத்தினுடைய சேனை, திரளான சேனை, திரளான மக்கள் அவருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய பல ராஜாக்கள் எழுப்பி வருகிறார்கள். கொஞ்ச ஜனமாகிய இந்த யோசபாத் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாடலை முன்னிறுத்தி பாட்டு பாட ஆரம்பிச்சான். கர்த்தர் அவனுக்காய் தம்முடைய தூதனை அனுப்பி யுத்தம் பண்ணினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கும் அந்த தேவன் நமக்காய் தம்முடைய தூதனை அனுப்பி யுத்தம் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்னார், நான் யுத்தத்தை துவக்கிட்டேன்னு சொல்லி இருக்கிறார். இன்னும் அவர் முடிக்கல. பரிகசிக்கப்பட கடைசி சத்து இருக்கிற வரைக்கும் இந்த சபைக்கு, இந்த ஊழியத்திற்கு, இந்த ஜனங்களுக்கு, உங்களுக்கு, எனக்கு விரோதமாய் கடைசி சத்து இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய யுத்தம் தொடங்கும், கர்த்தருடைய யுத்தம் தொடரும். அவர் நமக்காக யுத்தம் செய்து எல்லாவற்றிலும் நமக்கு சமாதான கொடியை ஏற்றுகிற வரைக்கும் அவர் யுத்தம் பண்ணுவார். மனேஷன் அவரை முன்னால நிறுத்திட்டு நம்ம அமைதியா பின்னால் செபித்தோமானால், துதித்தோமானால் கர்த்தருடைய சேனை நமக்கு முன்பதாக போய் யுத்தம் பண்ணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு மனிதனோடு கர்த்தர் இருந்தால், கடைசியாக சொல்லுகிறேன், நமக்காக யுத்தம் பண்ணுவார். வழிகளை அவர் செவைப்படுத்துவார், கோணலானவைகளை அவர் நேராக்குவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களிலே அவர் செய்ய போகிற காரியம் பலத்தவைகளாயிருக்கும், அதிசயமானவைகளாக இருக்கும். நீங்கள் உங்கள் கண்களினாலே காண்பீர்கள். இதுவரைக்கும் நம்முடைய இருதயத்துல தோன்றல, நம்முடைய செவிகளிலே கேட்கல. ஆனால் இனி வரப்போகிற நாட்கள் கர்த்தர் எனக்காய், நம்பட்சமாய், நமக்காய், நம்மோடு கூட செய்ய போகிற யுத்தத்தின் செய்தியும் யுத்தத்தின் வெற்றியும் நம்ம பார்க்கும்போது அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்க போகிறது. அந்த தேவன் எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய வலது வாசத்திலே இருக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை
கிருபையும் தொடரும் என்று சொல்லி நாம் இந்த காலவரை நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்து செபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ரபா ஷகனமா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருந்தார், அவன் வர வர பலத்து போவான். ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருந்தால் இழந்து போன எல்லாத்தையும் திருப்பிக் கொள்வான். எந்த சூழ்நிலையிலையும் தன்னை தேவனுக்குள் திடப்படுத்திக் கொள்வான். புயல் அடிக்கலாம், காற்று வீசலாம், அலைகள் எழும்பலாம், சூழ்நிலைகள் மாறலாம், உலகம் மாறலாம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் இருக்கும். என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே என்று சொல்லி வாசிக்கிறது போல அவர் மேல் அஸ்திபாரமாய் வைத்திருக்கிற, அவரை அஸ்திபாரமாய் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் நாம் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நம்மை நாளுக்கு நாள் அவர் விருத்து இடைய பண்ணுகிற தேவன். கடைசியாய் கர்த்தரை சொல்லி முடித்தேன், நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக யுத்தம் பண்ணுவார். தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் சும்மா இருக்க போறோம். கர்த்தருடைய சேனை, கர்த்தருடைய தூதன் நமக்கு முன்னே சென்று சகல சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி நமக்காய் செய்யக்கூடிய ஏற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ரபல ஷகனமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீறி வருகிற சிங்கமாய் இருக்கட்டும், சீறி வருகிற கரடியாய் இருக்கட்டும், சீறி வருகிற அலைகளாய் இருக்கட்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காய் நமக்கு முன்னின்று எல்லாவற்றையும் அவர் சரிப்படுத்த போகிற அப்படின்னாலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. யுத்தம் எனதல்ல, கர்த்தாவின் யுத்தம், சும்மா நின்று நான் பார்த்தேட செய்யும். யுத்தம் எனதல்ல, கர்த்தாவின் யுத்தம், சும்மா நின்று நான் பார்த்தேட செய்யும். சத்து வெள்ளம் போல் எழும்பிடுவேளே, கர்த்தரின் ஆவியே கொடியேற்றுவீரே. சத்து வெள்ளம் போல் எழும்பிடுவேளே, கர்த்தரின் ஆவியே கொடியேற்றுவீரே. எந்த நாமூலம் பேசும் இயேசுவே, எங்களை இரத்தத்தில் வைத்தேடுமாமே. ஆமென். மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கின்றதான எங்கள் நல்ல பிதாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படியே எங்களை வர வர பலத்து போக பண்ணும், வர வர விருத்தி அடைய பண்ணும். எங்களுக்கு ஆண்டவரே திட நம்பிக்கை, திட மனதையும் தார். ஆண்டவரே, எங்களுக்காய், எங்கள் முன்னின்று நீர் எங்களுக்காய், எங்கள் சபைக்காய், ஊழியத்திற்காய், உடைய ஜனத்திற்காய் நீர் முன்னணியிலே நின்று ஆண்டவரே உடைய சேனையை அனுப்பி யுத்தம் செய்து ஆண்டவரே எங்கள் எல்லை எங்கிலும் சமாதானம் என்று கட்டளையிடுகிறார், சமாதானம் என்று எழுதுகிறார். உங்கள் நாம மகிமைப்படும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவனுடைய பிள்ளைகளை சுகமாய் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா. கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிலும் பாதுகாப்பு சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் எப்போதும் இருக்கிறார். ஆமென், ஆமென்.